எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமியினுடைய திருக்கோவிலிலே அருள் நிறைந்த ஆனந்தத்தை பெறுவதற்காகவும் தன் மனக்குறைகளை தீர்ப்பதற்காகவும் ஓடி வந்து பிரார்த்தனையுடன் உட்கார்ந்திருக்கிற அனைத்து புனித ஆன்மாக்களுக்கும் நம் திருக்கோவிலினுடைய அருள்நிறை காட்சிகளை, சொற்பெருக்குகளை, அருள்வாக்கின் நற்பலன்களை உலகம் முழுக்க யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து தியானித்து கொண்டிருக்கிற உலகவாழ் பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக நிறைவேறி நல்ல எண்ணங்களோடவே உங்களுடைய உள்ளம் என்றும் திகழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் கூறி, நீங்கள் அனைவரும் புனிதமாக வாழ என்னாலும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எப்பொழுதுமே உலகில் இரண்டாகவே தான் இறைவன் படைத்தான் என்றுதான் கவிஞர்கள் முதல் கருத்துரை செய்பவர்கள் வரை கூறியிருக்கிறார்கள். ஆண் என்றால் பெண், எதிர்மறை என்றால் நேர்மறை, தர்மம் என்றால் அதர்மம், நீதி என்றால் அநீதி, இப்படி அறம் என்றால் மரம், இப்படி ஒவ்வொன்றிலும் இரண்டுற கலந்தே இந்த உலகம் தோன்றி இருக்கிறது. ஆஸ்திகம் என்றால் நாஸ்திகம். அதனால் இது இயல்புதான், இயற்கைதான் என்பதை மனித உலகிலே நம்ம புரிந்து நம் மனதையும் நம்முடைய உணர்வுகளையும் உள்ளடக்கி நம்மை மெய்யான வழிக்கு கொண்டு செல்வதற்காக எப்பொழுதும் திறந்த வழி பல்கலைக்கழகமாக, திறந்த வெளி பல்கலைக்கழகமாக திகழ்ந்து கொண்டு இருப்பதுதான் ஆன்மீகத்துறை ஆகும். அதனால் ஆன்மீகத்துறையை சார்ந்தவர்கள் எப்பொழுதுமே பொறுமை, சகிப்புத்தன்மை, எதையும் ஏற்கின்ற நல் மனம், எதிர்மனம் கொள்ளாத இனிய உள்ளம், எதிரிக்கும் இரக்கங்கொள்ளக்கூடிய கருணை, தயவு, தாட்சண்யம், இவை அனைத்துமே எப்பொழுதும் நமக்கு இலக்கணமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஞானிகளும் மகான்களும் நமக்கு உரைத்த மெய்வழிகளாகும். அந்த வழிகளை நாம் எப்பொழுது பின்பற்றினாலும் நமக்கு, நம்முடைய ஆன்மாக்களுக்கு அது புண்ணியம்தான் கொடுக்கும், ஒரு பொழுதும் பாதகம் கொடுக்காது. அனுபவித்து வருகிற பொழுது பேரின்பம் தெரியும், அனுபவிக்காதவனுக்கு எரிச்சலாகவும் அதை புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு புண்படுதல் போன்றும் இருக்கும். ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று என்று வள்ளுவன் சொன்னது போல, ஒரு விஷயமோ ஒரு செயலோ நமக்கு ஒட்டவில்லை என்றால் அதை கைவிட்டு விடுவதே நன்று, அதற்காக பாடுபட்டு வாழ்வை அழித்துக் கொள்வது தவறு என்று வள்ளுவர் கூறினார். அதான் ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்றினார். உடனே அடுத்து திருக்குறள் இன்னொரு ஆள் சொல்லுகிறார், அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் அகழுந்தானேன்னு பழமொழி சொல்லக்கூடாது. முயற்சி பண்ணால் வெற்றி கிடைச்சிரும்ல, ஏன் நீங்கள் அதை கைவிடவில்லைன்னா? கிட்டாதாயின் வெட்டர மறை என்று தானே பழமொழி உண்டு, அதையே நாம் கைவிட வேண்டும் என்று சொல்லி அடுத்த சாந்தத்தை நாம் மேற்கொள்வோம். ஆனால் அவ்வை முதல் வள்ளுவன் வரை கூறிய மெய்மேறிகள் வழிகளெல்லாம் நம்மளை என்றைக்கும் புண்ணிய வழிகளில் செல்வதற்கே உரைத்தது. இந்த வழிகளையெல்லாம் நாம் எப்பொழுதுமே கதைகளாக, கட்டுரைகளாக, கருத்துரையாக, ஒரு சொற்பொழிவை கூட நேரப்போக்குக்கு கேட்டுவிட்டோம் என்ற ஒரு எண்ணங்களால் கைவிடப்பட்டவர்கள் மனிதர்கள் பலர். அதை தன் இதயத்திலே ஏற்று இனிமையுடன் சிந்தித்து சிந்தித்து உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பக்தர்கள் சிலர், அதை அனுபவித்து சரியாக நடந்து கொண்டு இறை மார்க்கத்தை பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் எண்ணில் கைவிட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கைக்குரியவர்கள். அதனால் எல்லா வகையான குணாதிசயங்களும், எல்லா வகையான மனநிலைகளும், எல்லா வகையான பண்புகளையும் பெற்ற உலகம்தான் இந்த உலகம். அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரும் நமக்காக தன்னுடைய நடைமுறையை மாற்றிக்கொள்வார்களா அப்படி என்று நினைத்தால் அப்படி மாற்ற மாட்டார்கள். அவர்களுக்காக புண்ணியத்தை தேடி நடைமுறையையும் ஒழுக்கத்தையும் கடமைகளையும் சரியாக திருத்தி கொள்ளலாம். அது மட்டும்தான் புண்ணியமானது. கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுவார், நீ எப்பொழுது உன்னுடைய உள்ளத்தை உணர்ந்து விட்டாயோ அப்பொழுது உலகத்தை உணர்ந்ததுக்கு சமமாவா என்னார். நல்ல புரிய வேண்டிய ஒரு அற்புதமான வார்த்தை. நீ எப்பொழுது உன் உள்ளத்தை உணர்ந்து கொண்டாயோ அப்பொழுது நீ இந்த உலகத்தையே உணர்ந்ததாக சமமாகும்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, உன் உள்ளம் இருந்தால் தான் அந்த உலகத்தில் நடைமுறையே கிளம்ப போகுது. உன் உள்ளம் நினைக்காம நீ எந்த செயலையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது.
அப்படி நீ எல்லா உயிர்களையும் நினைத்துப்பார், எல்லா தனி மனிதனையும் நினைத்துப்பார், எல்லாமே அவன் உள்ளத்துக்குள்ள இருந்து தான் வருது. அதனால அவரவர் உள்ளத்தை உணர்ந்து பார்த்தாலே போதும். இந்த உலகத்தை நம்ம ஆளக்கூடியதும் வாழக்கூடியதும் அதுக்குள்ளேயே அடக்கமாக இருக்கு அப்படி என்பதை கீதை வந்து நமக்கு உணர்த்தப்படுகிறது. நம்ம கீதைன்னு பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லுகிறோம். மகாபாரதத்தில் உள்ள தத்துவங்களை எடுத்து நமக்கு நல்வழி காட்டிய ஒரு அற்புதமான சர்க்கம்தான் கீதை என்பது. கீதை சொல்லும் பாதையும் கீதையிலே செல்லும் பாதையும் மனிதனுக்கு என்றுமே தெளிவானதுதான் என்பதை ஞானத்தின் முகமாக விளக்கப்பட்டதுதான். சில கருத்துக்கள் வெளிப்படையாக தெரிகிற பொழுது அது சரியா தவறான ஆராய தோன்றும். அனுபவப்பட்டு பார்த்தால் அதுதான் சரி என்றும் தோன்றும். 18 வயதிலே ஒரு பழைய சினிமா படத்தை பார்த்து 50வது வயதிலே அதே படத்தை பார்த்தால் புதிய புதிய கருத்துக்கள் உள்ளத்தில் தெரியும். ஆனால் 18 வயதில் பார்க்கும்பொழுது அது சினிமாவாகத்தான் தெரிந்திருக்கும். 50வது வயதில் பார்த்தா அது புதிய கருத்துக்களாகவே தெரியும். ஆனால் படம் மாறவில்லை, நம்முடைய குணமும் நம்முடைய அனுபவமும் தான் மாறப்பட்டது. அப்படி என்றால் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்திருக்கிறோம், நாளுக்கு நாள் நாம் பக்குவப்பட்டிருக்கிறோம், நாளுக்கு நாள் நாம் திருந்திருக்கிறோம் என்பதைத்தான் நமக்கு உணர்த்துகிறது அந்த செயல்பாடுகள். ஆக நம்முடைய உள்ளம்தான் எல்லாம் என்பதை உணர்த்துகிறார் கிருஷ்ணர். ஆக நான் உள்ளத்தை உணர்ந்து விட்டால் உலகத்தை உணர்ந்ததாக அர்த்தம்னார். அப்படி சொல்லுகிற பொழுது 1000 முறை அர்ச்சுனனுக்கு அவர் சொன்ன பொழுதும் கூட அர்ச்சுனன் செவியால் கேட்டதுண்டு. பல்வேறு மார்க்கத்தில் அவர் நடந்ததாகவே மகாபாரதத்தில் கூறுகிறது. ஆனால் ஒரு சில நேரத்தில் மட்டும் இறுதியாக மட்டும் பாண்டவர்கள் கிருஷ்ணர் சொன்ன தர்மத்தையோ உணர்ச்சிகளையோ விசுவாசத்தையோ ஒரு சில இடங்களில் கடைபிடிக்காமல் மனவேதனைகளை அடைந்தார்கள் என்பதும் விளக்கத்தக்கது தான். ஒன்று, பேதம் பார்க்கக்கூடாது, மனிதர்களை பகுத்து பார்க்கக்கூடாது என்ற ஒரு தத்துவத்தை கிருஷ்ணாவதாரம் முதல் நாராயணன் அவதாரம் வரை எல்லாருமே சொன்ன பொழுதும் கூட ஆணவம் தாங்க முடியாத அர்ச்சுனன் ஏகலைவனை பார்த்து அமைதியாருங்க, ஏகலைவனை பார்த்து காட்டில் திரிகின்ற வேடனோ என்னை எதிர்ப்பது என்னை வெல்வது அப்படி சொல்லி குணம் குறித்து சொன்னான். அதுக்கு ஏகலைவன் விட்ட சாபம் தான், காட்டில் திரிகின்ற வேடன் என்று ஏளனப்படுத்தினாய், நீயும் வேடனை விட மிகவும் மோசமாக காட்டில் திரிந்து கண்ணீர் வெடிப்பாயின்னு சாபம் விட்டான். அந்த சாபத்துக்கு தான் 12 வருஷங்கள் அஞ்ஞானவாதம் மாதிரி வனவாசம் அலைஞ்சு வேதனைப்பட்டு தெரிஞ்சாங்க. அப்படி கண்ணீர் ஒடிக்கிற பொழுதெல்லாம் கிருஷ்ணர் தோன்றுவார். என்ன அர்ச்சுனா, வனத்தில் திரிகிறோமே என்று வேதனைப்படுகிறாயா? ஆம் மைத்துனரே. அப்படி என்றால் வனத்திலேயே பிறந்து வளர்ந்த ஏகலைவன் மிகவும் அனுபவப்பட்டிருப்பான் அல்லவான்னு ஒவ்வொரு பொழுதும் ஞாபகப்படுத்துவார். ஏன் நீ அவனை இப்படியெல்லாம் பேசினலாம் அப்படி என்பதற்காக. அதே மாதிரி இப்படி ஒவ்வொரு செயலிலுமே பாண்டவர்கள் நீதியோடு வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் இந்த மாதிரி மன இயல்பு சம்பந்தமான விஷயத்தில் அவர்கள் பிழை செய்திருக்கிறார்கள். ஒரு பெரிய யாகம், பாரத போர் நடத்தி முடிந்த உடனே ஒரு பெரிய யாகம் நடந்தது. அந்த யாகத்தினுடைய வெற்றிக்கு பிறகு கிருஷ்ணரை பற்றி சிந்திக்கலை. ஆனால் ஒரு காட்டுக்குள்ள ஒரு கீரி பிள்ளை மிகவும் பசியோடு இறை தேட வேண்டும் என்று நடந்து ஓடி வந்தது. அந்த காட்டின் எல்லைக்குள்ளேயே ஒரு மரக்குடியில் ஒரு குருவும் அவருடைய மனைவியும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த குரு கூறினார், இன்று பசிக்கிறது, மூங்கில் அரிசியை கொஞ்சம் சரி செய்து கஞ்சி வைத்து கொடு அப்படின்னு சொன்னார். மூங்கில் அரிசியை நன்றாக குத்தி உமிகளெல்லாம் எடுத்துவிட்டு அரிசியை சமைத்து சாதத்தை வடித்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பிச்சைக்காரர் வந்தார். வந்த உடனே, அப்பா சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, எனக்கு பசி தாங்க முடியவில்லை, உங்களோட சாப்பிட ஏதாவது இருக்குமா என்று கேட்டார். குரு கூறினார் மனைவியை பார்த்து, அம்மா இவர் மிகவும் பசிக்கிறது என்று சொல்லுகிறார், என் பங்கு சாதத்தை அவருக்கு நீ கொடுத்து விடு, நான் தண்ணீரை குடித்து விடுகிறேன், நீ உன் பங்கு சாதத்தை நீ சாப்பிட்டு கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அம்மா அவருடைய பங்கு சாதத்தை எடுத்து கொடுத்தது. அவன் பசி தாழாமல் இருப்பதை மீண்டும் பார்த்து, இதோ என் பங்கவும் தருகிறேன் என்று தன்னுடைய சாதத்தையும் எடுத்து கொடுத்து விட்டாள். அப்படியே எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும் பொழுது சாதம் சரியாக இறங்காமல் திக்குமுக்காடி நின்றார் சாப்பிட்டு கொண்டிருந்தவர். அந்த உடனே இந்த தண்ணீரையும் கொடுத்து விடுவோம் சொல்லி வடி தண்ணீரையும் எடுத்து கொடுத்தாங்க. அந்த தண்ணீரையும் அவர் முழுக்க முழுக்க குடித்து விட்டார்.
அப்பா! இப்பதான் எனக்கு பசி முழுமையாக தீர்ந்தது. மிகவும் நன்றி. நீங்கள் நன்றாக இருப்பீர்கள்." அப்படின்னு சொல்லி புறப்பட்டார். ஆனால் அந்த குருவுக்கோ, அந்த அம்மாவுக்கோ, நாம் சாப்பிடவில்லையே என்ற வேக்கமோ, ஏக்கமோ இல்லை. மனம் நிறைவாக, "உங்கள் பசி ஆறியதில் நாங்கள் முன்ஜென்மம் செஞ்ச பாவங்களெல்லாம் எங்களுக்கு தீர்ந்ததாக உணர்ந்தேன் ஐயனே. எங்களை வாழ்த்தி அருள்கன்னு" சொல்லி 2 பேரும் கால்ல விழுந்தாங்க. அப்படி அவரு "நீங்க நன்றாக இருப்பீர்கள்ன்னு" சொன்னாரு. இத கேட்டுக்கிட்டே இருந்த அந்த கீரி பிள்ளை மிகவும் அருமையாக சென்று, அவங்க அரிசிய குத்தி போட்டிருந்த உமியில போய் பெரண்டுருச்சு. அப்படி உருண்டு பெரண்டுச்சு. பிரண்டு நேர கிருஷ்ணர் நடத்தி சென்ற பாண்டவர்கள் ராஜசூய யாகம் நடத்துகிறார்களே, அந்த யாகத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லி போனால் அந்த யாகமெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு அருமையாக உட்கார்ந்துருந்தாங்க. கீரிப்பிள்ளை தன்னுடைய மேனி கீரிப்பிள்ளை தன்னுடைய மேனியில் கொஞ்சம் பொன்னிறமாக இருந்துச்சு, தங்க நிறமா. தன்னுடைய மேனியை பார்த்து பார்த்து அது ஆனந்தம் அடைந்தது. உடனே அதுக்கு ஒரு சிந்தனை. தர்மன் பாண்டவர்களெல்லாம் நீதி தவறாதவர்கள். அவர்கள் நடத்திய இந்த யாக சாம்பலிலே நம்ம முழுமையாக புரண்டால் இன்னும் நம்முடைய மேனி தங்க நிறம் ஆயிரும். அப்படி நினைச்சு அந்த யாக சாம்பலில் போய் புரண்டுச்சு. பொன்னிறமும் மங்கி தண்ணீரமும் மங்கிடுது. சை 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 அப்படி இருந்துச்சு. அப்போ உடனே அங்கிருந்த பக்கத்தில் வந்து அருமையாக ஒரு பெரியவர் வந்து கேட்டார், "என்ன கீரியே, இந்த அருமையான சாம்பலில் நீ புரண்டாய், மகிழ்ச்சி இல்லாமல் உதறி எங்களை ஏசுகிறாயே ஏன்?" அப்படின்னு. "ஐயா, அந்த காட்டுக்குள்ள மரக்குடியில் 2 குருமார்கள் இருந்தாங்க, குருவும் பத்தினியும். அவங்க வீட்டில் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லிச்சு. ஒரு பிச்சைக்காரர் வந்தார், சாப்பாடு போட்டாங்க. அவங்க அரிசி குத்தி போட்ட அந்த உமியில நான் போய் புரண்டேன். என் நிறமெல்லாம் தங்கமா மாறிடுது. அதை விட உயர்ந்த தர்மம் செஞ்ச பாண்டவர்கள் செய்த யாகத்திலே புரண்டு விட்டால் நம் மேனி முழு தங்கமா மாறிடும் நினைச்ச ஆசையில வந்து நான் புரண்டேன். இருக்கிற நிறமும் மாறிப்போச்சு. நீங்க ஏதோ அதர்மம் செஞ்சிருக்கிய" அப்படின்னு சொல்லி அந்த கேரி பிள்ளை சொல்லிடுது. சொன்ன உடனே கேரியை ஒரு பக்கம் விடல, எல்லாரும் நினைச்சாங்க. நாங்க அப்படி என்ன தவறு செய்தோம், என்ன தவறு செய்தோம், என்ன தவறு செய்தோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேட்டாங்க. கேட்ட உடனேயே அருமையா ஒரு பெரியவர் வந்து சொன்னார், "தர்மா, பீமா, அர்ச்சுனா, நகுலா, சகாதேவா, நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் நினைத்தீர்கள்" அப்படின்னாரு. "என்ன தவறு செய்தோம் ஐயனே?" "உங்களுடைய போர் தொடங்கியதிலிருந்து வெற்றி அடையும் வரை உங்க கூடவே இருந்தவன் கிருஷ்ணன். போர் முடிந்து ராஜசூய யாகம் நடத்தின உடனேயே சாப்பாட்டை முடிச்சுட்டு கிருஷ்ணர் உடனே புறப்பட்டார். போயிட்டு வான்னு சொல்லி அனுப்புனீங்களே தவிர அவரை நல்ல மனதோடு வீட்டு வரை சென்று வழி அனுப்பி அவருடைய அரண்மனையில் வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? நீங்கள் அறவுரையாக அவரை சொல்லி அனுப்புனீங்களே, அவன் மனம் நொந்துக்கிட்டு போனால் அதில் உள்ள பாவம் தாண்டா இதுன்னார். இதான் அங்கே நடந்த சம்பவம். அவதார புருஷர்கள், பெரியவர்கள் எப்பொழுதுமே அவங்களுடைய மனதை பேணி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கீதையிலே உணர்த்தப்பட்ட ஒரு அற்புதமான நீதி சர்க்கம்தான் இது. கிருஷ்ணர் மனம் நொந்துகிட்டாரா அப்படின்னு பார்த்தா அது உண்மைதான். இவ்வளவு காலமும் இவங்களுக்கு நம்ம மைத்துணர்னு சொல்லி பாசத்தோடு செய்தோம். அவனுடைய சகோதரிகள் நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் பாண்டவர்கள் யாரும் வந்து நம்ம பக்கத்தில் வரவும் இல்லை, நம்ம அரண்மனை வர வரலையே, நமக்கு நல்ல மனதோடு அங்கே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு உள் தாகம் அவருடைய உள்ளத்திலே இருந்தது. இது அவங்க நிறைவாக சரியாக செய்யவில்லை என்பதை பாண்டவருடைய சர்க்கத்தில் உணர்த்தியதுதான் அந்த கீரிப்பிள்ளை ஆகும். அது மாதிரி மனுஷன் எப்பொழுதுமே தான் செய்யக்கூடிய சேவையும் எல்லாமே சரிதாம்னு ஆணவத்தில் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் மனிதன் மட்டும் என்னைக்கும் முழுசாக நல்லவனாக இந்த உலகத்தில் நடக்கிறது கஷ்டம். அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஆண்டவன்கிட்ட சரணாகதி, பகவான்கிட்ட சரணாகதி. நான் ஒரு சாதாரண மனிதன்தான், என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். என் உள்ளத்தில் குறை தோன்றினாலும் அதை அழிக்க வேண்டும். என் உள்ளத்தில் நன்று செய்தாலும் நீ ஏற்க வேண்டும். இது அத்தனையும் உன்னுடைய பாதார விந்தத்தில் அடைக்கலமாக்கினேன். என்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு வாழ்த்துக்களும் என்னுடைய எண்ணங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை திருத்துகின்ற நல் உணர்வுகளையும் கொடுத்து எங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்து அறிவுபூர்வமாக உணர்த்தப்பட்டது தான் கீதை.
அந்த கீதையை சொல்லிவிட்டு இருக்கும் பொழுது ஒரு சுவாமி கிருபானந்த வாரியார் சொல்வார்கள், ஸ்ரீராமருக்கே எதிரி இருந்திருக்கான் ராவணன். எம்பெருமான் முருகப்பெருமானுக்கே எதிரியாக இருந்தான் சூரன். தாய் அன்னை இந்த உலகத்தையே கட்டி காக்கிற அன்னை ஆதிபராசக்திக்கு மகிஷாசுரன் எதிரியாக இருந்திருக்கான். அதனால எதிரி இல்லாத மனுஷனே கிடையாது. மனுஷனா பிறந்த மட்டும் எல்லா விஷயத்தையும் சாதிச்சு தான் ஆகணும், சந்திச்சு தான் ஆகணும், வெற்றி கண்டு தான் ஆகணும். அதர்மத்துக்கு மட்டும் போகக்கூடாது. தெளிவாக இருக்கணும், தெளிவாக வாழணும். அதனால் எல்லா பக்தர்களும் உங்களுடைய உள்ளத்தில் கருப்பசாமியை நேர பார்க்க முடியாமல் என்னை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னை வணங்கினால் கருப்பசாமியை வணங்கியதாக உண்டு என்று நினைக்கிறீங்க. கோடி கோடி மலர்களை கொண்டு வந்து என் மேனியில் கொட்டியிருக்கிய கருப்பசாமிக்கு தான் கொட்டியிருக்கிய. விதவிதமான மாலைகளையும் கிரீடங்களையும் வைத்து என்னை அலங்கரித்து பார்க்குறீங்க. என்னையை பார்க்கல, கருப்பசாமியை பார்த்துருக்கீங்க. உங்கள் உள் மனதுக்குள்ளேயும் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயும் குடிகொண்டு இருப்பவன் தான் தெய்வம். அவர் உங்கள் உள்ளத்துக்குள்ளிருந்து நம்ம எல்லாரையும், உங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புனிதப்படுத்தி வாழ வைக்க காத்திருக்கிறார், வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். எப்பொழுதும் உயர்ந்த உள்ளத்தையும் தெளிந்த மனதையும் வைத்து மாசிலாத மனதுக்குள் ஈசனை குடியேற்றியது போல் நம்ம ஐயன் கருப்பசாமி உங்களுடைய உள்ளத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கார் என்பதற்கு எடுத்துக்காட்டுத்தான் நீங்கள் என்னை வணங்குவதும் இங்கு நடக்கிற ஒவ்வொரு சேவையும். அதனால எல்லா புகழும் எம்பெருமான் கருப்பசாமிக்கே சேரும். வாழ்வோம் வாழ்வோம் வளர்வோம், மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்றே உணர்வோம்.